சென்னை காசிமேடு துறைமுகத்தில் கரை ஒதுங்கியுள்ள மிதவையை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். கூடுதல் தகவலோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைந்துள்ளார். வணக்கம் ராஜேஷ். மிதவையை தற்பொழுது அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். இது என்ன? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்று புயலாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடற்கரைகள், காசிமேடா இருக்கட்டும், திருவெச்சூர், எண்ணூர், மெரினா, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து கடற்கரையிலுமே கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த காசிமேடு பகுதியில் மிதவை என்பது கரை ஒதுங்கி இருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த மிதவையை பொறுத்த வரைக்குமே இது எண்ணூர் துறைமுகத்தை, காமராஜர் துறைமுகத்தை சேர்ந்த ஒரு மிதவையாக இருக்கிறது. இந்த மிதவையினுடைய செயல்பாடு என்பது இது நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கும். இது கப்பலுக்கும் துறைமுகத்திற்குமான அந்த வழிகாட்டியாக செயல்படும். இந்த மிதவையை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கடலினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கிறது, கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது, கரையில் ஏதாவது பாறைகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் காட்டக்கூடிய ஒரு சென்சார் கருவியாக இது செயல்பட்டு இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதன் காரணமாக கடலின் கரையை விட அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த மிதவை என்பது தற்பொழுது கரை ஒதுங்கி இருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் தான் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மத்திய அரசினுடைய துறைமுகத்திற்கு கீழாக வரக்கூடிய பணிகள் என்பதால் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் இது குறித்து நாம் கேட்கும் பொழுது அவர்கள் நேரலையில் பேச முடியாது பல்வேறு தகவல்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறைமுகத்திற்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இது எண்ணூர் துறைமுகத்திற்கு, அது காமராஜ் துறைமுகத்திற்கு சொந்தமான மிதவை என்பதால் இது காவி நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார் போர்டு, அந்த விளக்குகள் தான், ஒவ்வொரு விளக்குகளுமே ஒவ்வொரு நிறமூட்டப்படியாக இருக்கும் என்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பாறை இருக்கிறது அல்லது கடலுடைய கரை என்பது தட்டப்படுகிறது, கப்பலுக்கு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் பாறை உள்ளிட்ட ஒரு அபாய இடம் இருக்கிறது என்பதையெல்லாம் காட்டுவதற்காக இதில் சிவப்பு நிற விளக்குகள் எரியும் என்றும், அதே நேரத்தில் எந்தவிதமான இடைஞ்சல்களும் இல்லை என்றால் அதில் பச்சை நிற விளக்குகள் எரியும் என்றெல்லாம் இந்த சென்சார் கருவியில் பொருத்தப்பட்டிருப்பதாக நமக்கு இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மிதவையை பொறுத்த வரைக்குமே இன்று அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு தனியாக கிரெயின் எடுத்துக் கொண்டு வர வேண்டும். இது இங்கிருந்து பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அது செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு கம்பெனிக்கு கொண்டு சென்று அங்கு மீண்டும் சரிபார்க்கப்பட்டு அதனை கொண்டு போய் மறுபடியும் அவர்கள் அந்த கடலிலே நடுக்கடலில் விடக்கூடிய அந்த சூழல் என்பது நிலவும் என்று இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பொறுத்த வரைக்குமே காசிமேடு கடற்கரையாக இருக்கிறது. கடலுடைய தாக்கத்தை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜெகதீஸ்வரன் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலுடைய தாக்கம், அலையினுடைய சீற்றத்தை நாம் பார்க்கலாம். இன்னும் சென்னைக்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டரில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. அது மெதுவாக நகர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் காற்றினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடலினுடைய சீற்றமும் அலைகளுடைய சீற்றமும் அதிகமாக இருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் காட்சியை பொறுத்த வரைக்கும் 55 மீட்டர் தூரத்தில் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஆனால் இதனை உணராமல் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முறையாக பொதுமக்கள் இங்கு கடலுக்கு வரக்கூடாது என்று ஏற்கனவே காவல்துறை வலியுறுத்தி இருந்தாலும் அதற்கான பாதுகாப்பு பணிகள், முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாத நிலையில் பொதுமக்கள் வந்து தங்களுடைய அந்த செல்ஃபி எடுப்பதாகவும் ஒரு பொழுதுபோக்காக இதை பார்க்கக்கூடிய, அந்த ரீல்ஸ் எடுக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இங்கு இந்த கடல் சீற்றத்துடன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.